அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 268வது பக்கம், உபாகமம் 33:27 வாசிப்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. இது மோசேயினுடைய கடைசி வார்த்தைகள். ஆமென். அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், மோசேயை ஆண்டவர் நேபோ என்கிற மலையின் மேல் ஏற சொல்லுகிறார். அந்த மலையின் மேல் ஏறி இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற கானான் தேசம் முழுவதையும் மோசே பார்க்கிறார். பின்பு மரித்து போகிறார். கர்த்தர் அவரை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார். ஆமென். இந்த 33வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் 12 கோத்திரமாகிய ஜனங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். இதே போல் நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, யாக்கோபும் தனக்கு பிறந்த 12 பிள்ளைகளையும் வரவழைத்து அவங்கள்ட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு கடைசி நாட்களில் நடக்கும் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தகப்பன் ஆசீர்வதிக்கும் பொழுது தம் பிள்ளைகள் செய்த காரியத்தில் மனசில் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, விஷயத்தை சொல்லும் பொழுது சிலரை ஆசீர்வதிக்கிறாரு, சிலரை சபிக்கிறார். சிலரை ஆசீர்வதிக்கிறாரு, சிலரை சபிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தேவ மனிதனாகிய மோசே இந்த 12 கோத்திரங்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை சபிக்கலை, சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் கூறுகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனால் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அது சாபத்தை விளைவிக்கும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் நம்முடைய அநாதி தேவன். அல்லேலூயா. அநாதி தேவன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர் என்றென்றைக்கும் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். யோசே சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை உங்களை இந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்ததோடு முடிந்து போகிறது, ஆனால் என்னிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் என்றென்றைக்கும் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன நீங்கள் மறந்தாலும் கூட மறந்துடுங்க, ஆனால் இந்த ஆண்டவரை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற வார்த்தை, நான் அனாதியாய். அப்படின்னா நாம் எவ்வளவு காலம் உயிரோடு கூட இருக்கிறோமோ, இன்னும் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை காலங்கள் உயிரோடு கூட இருக்க போகிறாங்களோ, அல்லது இந்த உலகம் எத்தனை வருடம் உயிரோடு கூட இருக்க போகிறதோ, அத்தனை நாட்களிலும் நான் உங்களோடு கூட அடைக்கலமாக இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆதரவாக அடித்தளமாக இருந்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆசேர் என்கிற கோத்திரத்துக்கு மோசே அந்த ஆசீர்வாதத்தை என்ன கொண்டு பண்றாரு, சொல்லுகிறார். ஆசேர் என்கிற கோத்திரத்துக்கு மோசே அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அதில் இன்னும் ஒரு காரியத்தை ஆட் பண்ணி சொல்றாரு. உபாகமம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. 5வது வசனத்தை வாசிங்க. 33:5. உபாகமம் 33:5 வாசிங்க. தலைவரும் கூட்டம் கூடின போது அவர் யெஷூரனுக்கு ராஜாவா இருந்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல யெஷூரன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. யெஷூரன் என்றால்
அது தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்த ஒரு அடையாளம். தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்த ஒரு அடையாளம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள். ஆமென். அல்லது நேர்மையான இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளம் இட்டிருக்கிறார். நாம் அவருடைய பரிசுத்த ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நீதிமானாய் பரிசுத்த மனவாட்டியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால நேரத்தில் ஆமென், அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கணும்னா அவருடைய ஜனத்திற்கு அவர் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறார். என்ன அடையாளம்? யெஷூரர்கள். அல்லேலூயா. அப்படின்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள். ஆமென். நேர்மையானவர்கள், நீதிமான்கள், பரிசுத்த மனவாட்டிகள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட அடையாளம் நம்ம மேலே இருக்கிறது. அதை காத்தும் கொள்ளணும். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அந்த அடையாளத்தை கர்த்தர் நம்ம மேலே இட்டிருக்கிறார். ஆமென். நாம் எல்லாரும் யெஷூரர்கள். உங்களுக்கு உங்கள் தாய் தகப்பன் ஒரு பேரை வச்சுருந்தாலும் ஆண்டவர் ஒரு பேரை வச்சிருக்கிறாரு, யெஷூரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வாயில் நுழையிலனாலும் சொல்லிதான் ஆகணும். யாரு? யெஷூரன். யெஷூரன் அப்படின்னா நான் கபடற்றவனாய் வாழ்வதற்கு என்னை என் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நான் நீதிமானாய் மாறுவதற்கு என் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, நம்முடைய ஆண்டவரை போல் ஒருவரும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்ல முடியும் தெரியுமா? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அதை நீக்குவதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை சிந்தின ஒரே தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் சகாயம் செய்ய வான மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு அவர் சகாயம் செய்ய வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் அவர் ஏறி வருகிறாராம். சத்தம் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை விடுவிக்கிறதற்கு ஓடோடி வருகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக அவர் பிரியப்படுகிற யெஷூரனாய், கபடற்றவனாய், நீதிமானாய், உத்தமனாய், பரிசுத்த மனவாட்டியாய் வாழ என ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும். ஆமென். இந்த நல்ல காலை நேரத்தில் இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நாட்கள் அவருடைய வருகையை காண்பித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் கபடற்ற உத்தமனாய், நீதிமானாய், பரிசுத்த மனவாட்டியாய் நான் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மனவாட்டி. மனவாட்டி. ஆமென். ஸ்தோத்திரம். மனவாட்டி என்றால் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை நம்முடைய மணவாளன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டிகள். மணவாட்டிகள். ஆமென். அவர் வரும் பொழுது உங்களையும் என்னையும் தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய், யெஷூரர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால் அந்த அநாதி தேவன் நம்மை வந்து அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த அற்புதம், ஆமென், இந்த ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நான் முன்னமே சொன்னது போல இந்த 12 கோத்திரங்களையும் கடைசியா தான் மரிக்க போவதற்கு முன்பாக மோசே ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமென். அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒரு 4 வசனத்தில் ஒரு 3 காரியத்தை இந்த மோசே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா வாயில் இருக்கிற 32 பல்லும் தெரியும், அப்படி தானே? ஆசீர்வாதம்னா அப்படியே தாராளமாக ஓடி வருவாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கான வழியை சொன்னால் அப்போ தான் தெரியும், சரி செய்யலாமா வேணாமா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா வேணாமான்னு அப்போ தான் முடிவெடுப்பாங்க. இல்லைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மோசே சாதாரணமாக அவங்களை ஆசீர்வதிக்கலை, ஆசீர்வாதத்திற்கான வழியை சொல்லி ஒவ்வொரு கோத்திரங்கள்ட்டையும் சொல்கிறாரு.
நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்கள் அப்பா உங்களை சபிச்சிருந்தாலும் கர்த்தர் இப்போ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுக்கிறார். ரூபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. ஆமென். அப்பா சொல்றாரு, அவன் என் மஞ்சத்தின் மேலே என்ன பண்ணிட்டான், ஏறிட்டான், அதனால அவன் என்ன பண்ணக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தகப்பன் சொல்றான். ஆனால் கர்த்தர் அதை அப்படியே மாத்துறாரு, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நான் சொல்ற விஷயத்தை நீ செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஒரு நன்மை நடக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம் எப்போது ஒரு சந்தோஷத்தோடு கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அல்லேலூயா. அதை செய்யாமல் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் வீடாக இருந்தாலும் திறந்து போட்டால் வந்திருக்கிறீங்க, நல்லா பூட்டி 2 தடவை அந்த பூட்டை இழுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? நீங்கள் திரும்பி போகும்போதும் பூட்டுக்கான சாவி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வீட்டை உங்கள் வீடாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அதுபோல தான் ஆசீர்வாதமும். ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வழியில் ஆமீன் வேறு யாரும் நுழையக்கூடாதுன்னு பூட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, பூட்டி வச்சிருக்கிறார். ஆமீன். ஆனால் யார் அந்த வழியில் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறார்களோ அவர்களிடத்தில் அந்த பூட்டுக்கான சாவி என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். அப்போ அவருடைய வழியில் நீங்கள் நடந்து போவீங்கன்னா அந்த திறவுகோலை பெற்று அந்த பூட்டை திறந்து அந்த ஆசீர்வாதத்தின் கதவு வழியாக அவங்களால பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அதற்கான ஒரு 3 விஷயத்தை தான் நான் சொல்லி ஆமென் ஆண்டவர் என் இருதயத்தில் ஆழமாய் வைத்த விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசியுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தான் மரிக்க போகும் முன்பாக இந்த மோசே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தான் வாழ்க்கையில் முதலாக தேவனை சந்தித்த அந்த அனுபவத்தையும் இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மோசேயினுடைய பிறப்பை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனுக்கு 2 வயதாக இருக்கும்போது அந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல வேண்டும்னு எகிப்தில் ஒரு என்ன பண்ணுது, கட்டளை பிறக்குது. ஆமென். அப்போது இந்த குழந்தை செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய தாயும் அவனுடைய தாதி அவனுடைய தங்கையும் அவனை காப்பாற்றுறதுக்காக படு முயற்சி செய்து காப்பாற்றிடுறாங்க. ஆமென். ஆனால் அவன் வளரும்போது அவனுக்கு தெரியல நான் ஒரு எபிரேயன் என்று தெரியல. ஆனால் எகிப்தியனாக என்ன பண்ணப்படுகிறான், வளர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு 40 வருஷம் என்ன பண்ணிடுது, போயிடுது. தான் எபிரேயன் என்று அறிந்த பிறகு அந்த எகிப்தில் அவனால் இருக்க முடியல, அவனை துரத்திடுறாங்க. இன்னொரு 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளோடு கூட அலைந்து திரிகிறான். கிட்டத்தட்ட 80 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தான் யார் என்றே உணராத மனுஷனாய், நான் எனக்கு எந்த தெய்வம் இருக்கிறது என்னை காப்பாற்ற என்று அறியாத மனுஷனாய் 80 வருஷம் வாழ்கிறான். ஆனால் அந்த 80வது வயதில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அமேன். எப்படி சந்திக்கிறார் தெரியுமா? சாதாரணமாக சந்திக்கல. அமேன். ஒரு செடியில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் செடி கருகி போகலை. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனை அழைத்து, நான் தான் உன்னுடைய தெய்வம். ஆமென். எகிப்தில் இருக்கிற அந்த எபிரேயருடைய தெய்வமும் நான் தான். அவர்களை விடுதலையாக்கி கானானுக்குள்ள கொண்டு போகிறேன், அதை செய்ய வேண்டியவன் நீதான் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் சீனா என்கிற ஒரு மலை நடியில் வந்து தங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையின் மேல் நீ என்ன பண்ணு, ஏறி வா என்று சொல்லி 40 நாட்கள் இரவும் பகலும் மோசேயும் ஆண்டவரும் அமேன் தனியே அவர்கள் உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் மோசே இங்கே வெளிப்படுத்துகிறாரு, நம்முடைய ஆண்டவர் சீனாயிலிருந்து எழுந்தருளினார். அல்லேலூயா. ஆமென்.
அந்த 40 நாள் நான் பார்த்தது என்ன தெரியுமா? ஆமென். அவருடைய விரல் நமக்கு 10 கற்பனைகளை என்ன பண்ணது? எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்டது, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துங்கள். ஆமென். அது மாத்திரம் அல்ல, அவருடைய ஜனமாய் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கானானுக்குள் போகிறோம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற அநேக கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் அந்த சீனாய் மலையில நடந்ததுப்பா. அந்த சீனாய் மலையில் கர்த்தர் எழுந்தருளினார். அவர் கொடுத்த பிரமாணம் அது அக்கினிமயமான பிரமாணம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம் அக்கினிமயமான தேவன் அக்கினியாய் எழுதி கொடுத்த வேதம் இது. அல்லேலூயா. ஆமென். இயேசு பிறந்ததற்கு பிறகு இப்போ 2000 வருஷம் ஆயிருச்சு. இயேசு பிறப்பதற்கு முன்பாக 4000 வருடங்கள், கிட்டத்தட்ட 6000 வருடங்கள் நடந்த சம்பவங்களை தான் இந்த வேதம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. அப்படின்னா இந்த உலகம் தோன்றி இன்னைக்கு வரைக்கும் என்ன சம்பவித்தது, என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நம்முடைய உள்ளங்கையில் ஏந்திக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த வேதத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்கிறோம், எந்த அளவு இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை மேலும் உணர்த்தியது என்னன்னா, இந்த வேத வசனத்தின் மேல் என் பிள்ளைகள் மிகவும் அதிகமாய் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேதத்தை வாசிச்சிங்க எனக்கு தெரியலை. ஆனால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட விட்டுறாதபடி இந்த வேதத்தின் மேலே கவனமாக இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தையே அல்லாமல் வேறு எதுவும் என் ஜனத்தை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த அக்கினிமயமான பிரமாணம் ஆண்டவருடைய வலது கரத்திலிருந்து வெளிப்பட்டது. அல்லேலூயா. முதல்ல தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தெய்வமாகிய நான் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்தும் போது அந்த சீனாய் மலையில் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டாராம்? அக்கினியாய் வெளிப்பட்டாராம். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கடவுளை பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க, பார்க்க முடியல. அவங்க ஜனங்கள் மோசே இடத்துல சொல்றாங்க, மோசே இந்த தேவனை எங்களால் பார்க்க முடியல, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியல, அவர் பேசுறா நாங்கள் செத்து போவோம், நீர் எங்களோடு கூட பேசும். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு அக்கினிமயமான தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எப்படி அக்கினியா இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அக்கினியா இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த அக்கினிமயமான வேதத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வேதம் நம்முடைய குடும்பத்துக்கு ஒன்றுன்னு இருக்கா? இல்லை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒன்று இருக்குதா? ஆமென். சத்தம் வரல சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேத புத்தகத்தை நாம் வைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வேத புத்தகம் நம்முடைய அக்கினிமயமான பிரமாணம். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த வேதம் வெறும் கரங்களில் இந்த தாளில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது நம்முடைய இருதயமாகிய கற்பலகைகளில் எழுதப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர் விரும்புகிற முதல் காரியம். இது அக்கினிமயமான பிரமாணம். இந்த பிரமாணம் வெறும் வார்த்தையா இந்த தாளில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். அது எங்க வரணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. ஆமென். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. எப்படிங்க ஒளிந்து போகாது? இந்த புத்தகத்தை எரிக்க முடியுமா? இது சாதாரண தாள் தான், எரிச்சிடலாம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், ஆனால் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த வசனம் உங்க உள்ளுக்குள்ள இருந்துச்சா வச்சுக்கோங்களேன், இதை ஒருவரால் அழிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது வெறுமனே வெளியில இருந்தால் எல்லாராலையும் அழிக்க முடியும், ஆனால் இந்த வசனம் உங்களுக்கு உள்ளே இருந்தால் ஒருவரால் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதை தான் கர்த்தர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையின் ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதே இல்லை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை அன்றைய நான் கையில் வச்சிருக்க இந்த பைபிளில் மாத்திரம் இல்லை, என் இருதயத்திற்குள்ளேயும் இருக்கு. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த வார்த்தை இந்த வேதத்தில் மாத்திரம் அல்லப்பா, என் இருதயத்திலையும் எழுதப்படணும். அல்லேலூயா. என் இருதயத்திலையும் நிறைந்து காணப்படணும். ஆமென். நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பல்லாவரத்தில் 2 தம்பிங்க பைபிளில் 2141 வசனங்களை மனப்பாடமாக 2 மணி நேரத்தில் சொல்லி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறாங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். 2141 வசனங்களை மனப்பாடமாக படித்து 2 மணி நேரத்தில் சொல்லி கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சந்தோஷம். ஆமென். நமக்குள்ள இப்படி வேத வசனம் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேதம் அவர்களை சாதனையாளர்களாய் மாற்றி இருக்கிறதே, நம்மையும் மாற்றாதா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றாதா? நம்முடைய வேதனையை மாற்றாதா? நம்முடைய கண்ணீரை மாற்றாதா? நம்முடைய சூழ்நிலையை மாற்றாதா? எல்லாற்றையும் மாற்றும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? இந்த வேதம் வெறுமனே நம்ம கையில் இருந்தால் இல்லை, இந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கடவுளை பார்க்கணுமா? ஏசப்பாவை பார்க்கணும் ஆசை இருக்குதா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நல்லா கையை உயர்த்துங்க. அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஆமென். காலையில் எழுந்திரிச்சிருங்க. நல்லா குளிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுங்க. ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பைபிள் எடுங்க. இந்த பைபிள் எடுத்து இந்த வசனங்களை வாசிங்க. ஏசப்பா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பார். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கடவுளை வெளியில் தேடிட்டு இருக்கிறோம். கண்ணை மூடினா ஏசப்பா வந்து நிற்கணும் அப்படின்னு கடவுளை வெளியில் தேடிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, கடவுள் இந்த வேதத்தில் தான் இருக்கிறார். இயேசு இந்த வேதத்துக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் வாசிங்க, குடும்பமாக உட்கார்ந்து வாசிங்க. உங்கள் நடுவில் இயேசு வருவார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்திற்குள்ளே இயேசு வருவார். உங்கள் சிந்தையில் இயேசு வருவார். உங்கள் ஆவியில் இங்கே என் கூட இயேசு இருக்கிறார் என்பதை உணர கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்னு சொல்கிறீங்க? இன்றைக்கே உங்கள் பைபிள் எடுத்து அதிகமாய் வாசிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய குரூப்பில் ஷேர் பண்ணும்போது கூட ஒரு வார்த்தையை எழுதி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆமென். என்ன வார்த்தை ஞாபகம் இருக்குங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். கீப் அண்ட் அபைட் த வேர்ட் ஆஃப் காட் இன் எவ்ரி மினிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதில் நிலைத்திருங்கள். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்வதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். ஒரு நிமிஷத்தை கூட ஆமென் வேற எதுலையாவது கவனம் செலுத்தி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் செலவழித்து அதை பிரயோஜனமாக்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்னு ஆகிப்போச்சு. அவங்கள தான் திட்டுறது, வசனத்தை படி சொல்கிறது. ஆமென். இங்கே உள்ளே பார்த்தா தெரிஞ்ச வசனத்தையே பைபிளை போட்டு பரட்டுறீங்க. கிழிஞ்சிட போகுது பைபிள். டக்குன்னு என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல டக்குன்னு. ஆமென். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை நீங்கள் அதட்டுற மாதிரி உங்களையும் நான் கம்பு வச்சு அதட்டுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அக்கினி பிரமாணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஆமென். மனப்பாடமாக எல்லா வசனங்களும் என்ன பண்ணியிருக்கணும்? வச்சிருக்கணும். ஆமென். எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே என்ன செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே ஒரு புதிய வசனத்தை சொன்னால் அது வேதத்தில் எங்கே இருக்குன்னு டக்குன்னு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு எடுத்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அந்த நிலைமையில் என்ன பண்ணணும்? நீங்கள் வளரணும். அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். யோசேப்புன்னு சொன்னால் உபாகமத்தில் தேடிட்டு இருக்கக்கூடாது. மோசேன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் போயிடக்கூடாது. அவங்கவுங்க எங்கெங்கே எந்தெந்த புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். சத்தம் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த காலை நேரத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஆமென். பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். வாசிங்க. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு பிறந்த குழந்தை எதை தான் அதிகமாக தேடும்னா தன்னுடைய தாயினுடைய தாய்ப்பாலை தான் அதிகமாக என்ன பண்ணும்? தேடும். அல்லேலூயா. ஐ மீன் டைம் ஆயிடுச்சுன்னா
அதுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒன்று அழுவது மட்டும்தான். அழ ஆரம்பிச்சிடும். அழுத உடனே தாய்க்கு தெரியும், என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்கணும். அதை குடிக்க குடிக்க தான் அந்த பிள்ளை வளருகிறது. அதே போல பேதுரு சொல்றாரு, திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையா இருங்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிடமும் ரிங்டோன் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். ஆமென். பைபிளை படிக்கணும். ஏதாவது கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சின்னா தேவையில்லாமல் அங்கே உட்காந்து பேசுறது, இங்கே உட்காந்து பேசுறது, தேவையில்லாமல் சும்மா ஃபோன் பண்ணி வேலையை கெடுத்து பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. ஆமென். நேரம் கிடைக்குதா, உடனே இந்த நேரத்தில் ஒரு 3 அதிகாரம் வாசிக்கலாமே. ஆமென். அதை வாசித்து கிடைக்கிற நேரத்தில் தியானிக்கலாமே. இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம மைண்டு போகணுமே தவிர தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போட்டு வைக்கக்கூடாது. ஆமென். இருக்கிறத வெளியேற்றணும். இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜோம் பண்ணோம், தண்ணிலாம் என்ன பண்ணணும், வெளியேறணும்னு ஜோம் பண்ணோம். ஆமென். தண்ணி நல்லது தானே, உபயோகமானது. அந்த தண்ணி இருந்தால் அந்த கிரவுண்டில் அந்த தண்ணி இறங்குனா நாளைக்கு மழை இல்லாத காலத்தில் தண்ணி யூஸ் ஆகுமே, நல்லது தானே. ஆனால் ஏன் வெளியேற்ற நினைக்கிறோம், இல்லை இப்போ இது தேவையில்லை, இது அன்வான்ட், அவாய்ட் பண்ணணும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்குது. இந்த அக்கினி பிரமாணம் நமக்குள்ள அக்கினியாக எரியுமானால் எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டுரும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியினுடைய ஒரு விசேஷமே, அக்கினி எதை போய் பிடிச்சாலும் அதை எரிச்சிரும், அக்கினியை எது தொட வந்தாலும் அதையும் எரிச்சு போட்டுரும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆமென், நீங்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். உங்களை பிசாசு எதிர்த்து வந்தாலும் தொட முடியாத அளவிற்கு ஒரு அக்கினியா இருக்கணும். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சதமோரலே சொல்லுங்க. அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அக்கினியாய் மாற்றுவார். தொடும்போதே சுடுதா, சுடலையோ, ஸ்தோத்திரம், சுடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டு சொல்றார், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா வெது வெதுப்பா இருந்தா வாந்தி போடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இல்லை ஆண்டவரே, நான் அனலாக மாறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் அனலாய் மாறுவேன் ஆண்டவரே. இந்த அக்கினி பிரமாணம் எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க, இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். ரொம்ப திட்டமாக, ரொம்ப தெளிவாக இந்த காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். பைபிளை அதிகமாய் சபையில் இருக்கிற எல்லோரும் படிக்கணும். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் பைபிள் என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்காமல் என்ன பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 வசனத்தையாவது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காம விட்டுறாதீங்க. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடம்பிடிச்சாலும், என்ன சேட்டை பண்ணாலும், என்ன முரட்டாட்டம் பண்ணாலும் உட்கார வச்சு 2 வசனம் அல்லது 1 வசனமாவது சொல்லி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளை கடத்தவே என்ன பண்ணக்கூடாது கூடாது. உங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போகணும். ஃபஸ்ட்டு இந்த வாரம் நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த பைபிள் வசனங்களெல்லாம் வாசித்து முடிச்சுட்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய புக்கே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த வருடத்தில் நான் 1 முறை வேதத்தை, ஆமென், முடிஞ்சால் 2 முறை 3 முறை முடியும். திராணி இருக்குது. அல்லேலூயா. நேரம் இருக்குது. படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். மோசே சொல்கிறாரு, நான் போகிறப்பா, என் டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அனாதி தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஆண்டவர் சொன்ன ஆண்டுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் கவனமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் நீங்கள், ஆமென், உயிரோடு கூட இருக்கிற நீங்கள் அந்த அக்கினிமயமான பிரமாணத்தை விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்காதுப்பான்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லிட்டு போகிறார். ஆமென். இன்றைக்கு அதே தான் நமக்கும் ஆண்டவர் தீர்க்கமாக சொல்கிறாரு. இந்த வசனம் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வசனம் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஆமென். அப்போ இந்த அக்கினிமயமான பிரமாணம் நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். 2வது உபாகமம் 33 3வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். நம்மை நேசிப்பதோடு கூட ஆண்டவர் நிறுத்தவில்லை. யாரெல்லாம் யசூரர்களாய் ஆண்டவரேன்னு சொல்லி பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் கையில் எடுக்கிறாராம். ஆமென். அடுத்து வாசிங்க. அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரும் அவருடைய பாதத்தில் விழுந்து
உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரமாணம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. பைபிள் வசனங்களை படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுகிறோம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆமென். இப்போ இந்த வேத வசனம் நம்ம கூட பேச ஆரம்பிக்கும், நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வசனம் என்ன செய்யும்? நம்ம கூட பேசும், நம்ம கூட சில போதனைகளை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, ஆமென், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தட்டி கழிச்சிடாம அதை செய்யறதுக்கு பழகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? நல்ல வார்த்தையை 4 வார்த்தை சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய பழகணும், பழகணும். எந்த ஒரு வேலையும் பழக்கம் இல்லைன்னா என்ன பண்ணாது, வராது. அல்லேலூயா. ஒரு புது இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பழக்கமான விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. நமக்கு போனால் அது எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க சென்னைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுகிற பாஷையே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரு தமிழ் பேசுனா இவங்க ஒரு தமிழ் பேசுகிறாங்க, அந்தாண்ட இந்தாண்ட வந்தாண்டன்னுலாம் பேசுகிறாங்களே, புரியாது. ஆனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் நம்ம கூட பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன ஆகிடும்? பழகிடும். அல்லேலூயா. சத்தம் வரல சொல்லுங்க. அப்போது வேத வசனத்தை வாசித்து வாசித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையில் பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் எதுவும் நம்மை தடுக்கவே முடியாது. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும். அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பரிசுத்த ஜனம், நான் எனக்கு சொந்தமாக இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியினுடைய அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்குள்ளே வந்தால் தான் அந்த கம்பெனியோடு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இணைஞ்சு செயல்பட முடியும். அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அந்த கம்பெனியில் என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஆமென். அப்போது ஜீசஸ் அப்படின்ற அந்த இயேசுவோடு அவருடைய போதனையோடு நாம் இணைந்திருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நாம் தான் அவருக்கு பரிசுத்த ஜனம், நாம் தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆனால் அவரோடு கூட இணையாமல் இருப்போமானால் நம்ம வெளியில் தான் நிற்கணும், உள்ளே என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. இதனால காலை நேரத்தில் 2வது முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைகளினால் நாம் போதனை அடைந்து அந்த போதனையின்படி நாம் செய்ய பழகும் பொழுது அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கும். ஆமென். பல நேரங்களில் அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம எங்கே தவறணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆமென். நம்ம எங்கே தவறணும்? ஏன் அப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, யோசுவா ஒரு யுத்த வீரன். மோசேக்கு அப்புறம் அடுத்த லீடர்ஷிப் இந்த யோசுவாவுக்கு தான் என்ன பண்ணுது? கிடைக்குது. ஆரம்பத்தில் யோசுவா பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவரை பலப்படுத்தி ஒவ்வொரு விஷயமா செய்ய வச்சு இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைகளை கொண்டு வந்துட்டார். இப்போ எரிகோவின் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் போய் நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த எரிகோ அலங்கத்தை எப்படி ஆண்டவரை விழ பண்ணுவது? யாராலையும் விழ பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 7 நாள் அது என்ன பண்ணணும்? சுற்றி வரணும். 7வது நாள் ஆர்ப்பரிக்கும் பொழுது இது விழுந்து போகும். இதில் எதையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இது சாபத்தீடான இடம். இதில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன். இது மண்ணோடு மண்ணாக மக்கி தான் போகணுமே தவிர இதுலேருந்து ஒன்றை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ அப்படி செய்கிறாங்க. ஒரு பெரிய விடுதலை என்ன ஆகிடுது? உண்டாயிடுது. இப்போ அடுத்து எரிகோவுக்கு அடுத்து ஆயி பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் போகும் பொழுது தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டாங்க?
இப்போ யோசுவா ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து தலையில் மண்ணை போட்டுக்கிட்டு ஆமென் கதறுகிறார். ஆண்டவரே, ஏன் நீங்கள் எங்கள் கூட வராமல் போனீங்க, ஏன் எங்களுக்கு ஜெயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா ஒரு பைத்தியக்காரனை போல விழுந்து கிடத்துட்டு இருக்கிற, உன்கிட்ட ஒரு குறைவு இருக்குது. அல்லேலூயா. எப்பயுமே கர்த்தர்ட்ட கேட்டு செய்கிற இந்த யோசுவா இந்த விஷயத்தில் கர்த்தரிடத்தில் கேட்காம போனபடினால அங்கே ஒரு பெரிய தோல்வி வந்துருச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த சாபத்தீடான பொருட்களில் எதை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு, ஆனால் உங்களில் ஒருவன் எடுத்துட்டான், அதனால தான் நான் உன் கூட வரலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது யார் என்ன என்று கண்டுபிடித்து அதை விளக்குகிறார்கள். அல்லேலூயா. இப்போ தான் மறுபடியும் உணர்வு வருது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எப்படிப்பா இந்த ஆயி பட்டத்தை முறியடிக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, என்ன செய்யி, ஆமென், முன்னாடி கொஞ்சம் பேரை அனுப்பு, முன்னாடி நீங்கள் தோல்வி அடைஞ்சது போல அவங்க முன்னாடி செய்து திரும்பி ஓடி வாங்க, ஆனால் இரவிலே முன்னமே ஊருக்கு வெளியே பதிவிடையை என்ன பண்ணிடு, வைத்து விடு. ஆமென். நீங்க முறிந்து ஓடும் பொழுது அவர்கள் எல்லாரும் உங்களை துரத்தி கொண்டே வருவாங்க. அப்போ பதிவு இருக்கிறவர்கள் எழுந்து பட்டணத்தை தீ கொளுத்தி போடணும், இதுதான் அடையாளம். அப்படி செய்யும் பொழுது எந்த பக்கமும் அவர்கள் ஓடி தப்பித்து விடாதபடி நீங்க ஜெயம் எடுப்பீர்களப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்ததுபடி யோசுவாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் செய்தார்கள். ஆயி பட்டணத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியுது? ஆண்டவர் சொல்லி கொடுப்பதின்படி தான் நம்ம நடக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு 1000 வழி தெரிஞ்சிருக்கலாம், அநேகர் உதவி செய்யவும் என்ன பண்ணலாம், அந்த இருக்கலாம். ஆனாலும் வேத வசனம் சொல்வதற்கு மாறாக என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒருவேளை வேத வசனம் சொல்லுகிறபடி நான் செய்வதனால் அதை இழந்து போனாலும் நான் இழந்து போவேனே தவிர இந்த வேத வசனத்திற்கு மாறாக நான் என்ன பண்ண மாட்டேன், செயல்பட மாட்டேன். நீங்கள் தைரியமாக நின்றீங்கன்னா நீங்கள் இழந்து போனதையும் திரும்ப இரட்டிப்பாய் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வார்த்தையில் வாழ பழகுவது. அல்லேலூயா. ரெண்டாவது மோசே கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா, அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய போதனையினால் அவருடைய வார்த்தைகளினால் வருகிற போதனையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதோடு கூட நிறுத்தி விடாதீங்க, என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் உற்று பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவர் அதில் சொல்லுகிறார் அப்படின்றத நீங்கள் கவனித்து அதன்படி செய்ய பழகுங்க. அல்லேலூயா. ஆமென். படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஆமென். அவருடைய எண்ணங்களில் அவருடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். எல்லாருமே யாரை தேடி போவாங்க, ஒரு படித்தவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, தேடி உதவிக்கு என்ன பண்ணுவாங்க, தேடி போவாங்க. படிக்காதவனுக்கு அவனுக்கு என்னப்பா ஒன்றும் தெரியாது. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஆமென், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, அவருடைய வார்த்தை சொல்லுகிற போதனைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல ஆமென் காலை நேரத்தில் அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாகவும் அப்படி நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றதை கொஞ்சம் நின்று நிதானமாக கவனிக்க ஆரம்பிங்க. இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தமாக வரல, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. ஆமென். வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிய முயற்சி பண்ணுங்க. ஆமென். மற்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஊரோடு ஒத்து போகிற ஒரு அனுபவத்தோடு கூட இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அதை விளக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக வரல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் வேதம் அதோடு கூட இணைகிறதா, வேதம் அதோடு கூட என்ன பண்ணுகிறது, இணைகிறதா. சத்தம் வரல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதோடு கூட இணைஞ்சாதான் என்ன பண்ணணும், செயல்படணும். அல்லேலூயா. ஆமென். இந்த நட்டு போல்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. 10க்கு 8 ஸ்பேனர், 9க்கு 7 ஸ்பேனர் அப்படின்ட்டு இருக்கும்.
சரியான ஸ்பேனரை வச்சு அந்த இதை நீங்கள் அந்த ஸ்க்ரூவை திருவலைன்னா என்னதான் திருவினாலும் சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர வெளியில் வராது. அல்லேலூயா. சரியானதோடு கூட என்ன பண்ணணும்? இணைக்கப்படணும். அதே போல் வேதம் நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைக்கப்படணும். கான்ட்ரடிக்ஷனாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்று சொல்ல நாம ஒன்று சொல்லி நேர் எதிரில் அப்படியே போயிடக்கூடாது. ஆமென். அவரோடு கூட சேர்ந்து பயணிக்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்முடைய காரியங்கள் இருக்குமானா அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதோடு கூட இணைஞ்சு போவோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். சங்கீதம் 32:8 தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார், என்மேல் அவர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ராஜானா அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, மனுஷங்க சொன்ன ஆலோசனைலாம் கேட்டு நான் தோற்று போயிருக்கிறேன், ஆனால் என் இயேசு சொன்ன ஆலோசனையை கேட்டு நான் ஒரு நாள் தோற்றதே இல்லைப்பா. அவர் எனக்கு போதிக்கிறார், என்மேல் கண்ணை வச்சு என்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறார், என் வழியில் அவர் கவனமாக பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னை சரி செய்ய, என்னை நேராய் நடத்த, என்னை பத்திரமாய் நடத்த, நான் ஜெயிக்க என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நான் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி தான் நடப்பேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்த அந்த தாவீது தான் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவா கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார். இன்றைக்கும் தாவீதுடைய பெயர் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும்னா இந்த வேத வசனம் போதிக்கிற போதனையின்படி நான் நடக்க வேண்டும். சத்தம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக உபாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. மோசே நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரம் ஆயிற்று. அல்லேலூயா. சுதந்திரம்னா சொத்துன்னு அர்த்தம். சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? ஆமென். நமக்கு சொத்து என்னது? வேதம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு சொத்து என்னது? இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அப்படி மாறுவோமாக. ஆமென். ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லாருக்கும் இந்த சொத்து பத்து இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே தான் கண்ணு எப்போ பார்த்தாலும் இருக்கும். ஆசை விடாது. அரை இடம் நிலமா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு இன்ச்சே என்ன பண்ணுறது கிடையாது, விடுறது கிடையாது. அரை இடமா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. ஆமென். அப்போது அதன் மேலே அவ்வளோ ஒரு நாட்டம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு சொத்தை வாங்குறதுக்கு கடினமாக என்ன பண்ணுறாங்க? உழைக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஒரு உலகத்தினுடைய ஒரு சொத்துக்காக இவ்வளவு பாடுபடுவோமானால் பரலோகம் நமக்கு ஒரு சொத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். அதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம் கடினமாக ஆண்டவருக்கு பின் செல்வோமானால் அதை காட்டிலும் வேற சொத்துன்றது, ஆமென், அதற்கு இணையானது வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். எனக்கு இந்த வார்த்தை மட்டும்தான் சொத்து. இதை எடுத்துகிட்டு தான் ஊழியத்துக்கே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வேற எதையும் எடுத்துகிட்டு வரல. ஆமென். இதுதான் சொத்து. அல்லேலூயா. ஆமென். நான் வேற சொத்தை நம்பி போயிருந்தேன்னா இன்னைக்கு ஓட்டாண்டியாக போயிருப்பேன், ஒன்றுமில்லாத நான் போயிருப்பேன். ஆனால் இந்த சொத்தை கையில் எடுத்து வந்தேன். இந்த சொத்தை என்னிடத்துலேருந்து யாரும் எடுத்துக்கொள்ளவும் முடியல. இந்த சொத்து எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு சொத்து. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை இல்லாமல் எந்த ஜெயத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லாமல் நம்ம முன்னமே சொன்னது போல நமக்கு வாழ்வே கிடையாது. அல்லேலூயா. மோசே சொல்றாரு, ஆமென், நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கற்பித்தார், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. உங்களை வழிநடத்துவது ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணங்களும் அவருடைய கட்டளைகளும். அல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து நடங்க. அதற்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து நடங்க. அதை மீறாதீங்க. ஆமென். நீங்கள் நல்லா அந்த யாத்திராகமம் 20 31 இன்னும் என்னாகமெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருப்பார். ஆமென். வீட்டில் ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு அடங்காத மாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். ஆண்டவர் அதையும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கக்கூடாது பாஸ்டர் எங்கேருந்தோ சுட்டுட்டு வந்து சொல்கிறாருன்னு. இல்லை, அந்த பைபிள்லேருந்து சுட்டு வந்து தான் சொல்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அது என்னன்னா, அந்த மாடு அடங்காத மாடாக இருக்குது.
அதை அவுத்து விட்டால் வெளில போயிட்டு யாருக்காவது என்ன பண்ணணும், சேதத்தை உண்டாக்கிடும். அப்படி ஒரு பிரச்சனையோட உன்ட்ட ஜனங்கள் வருவாங்கப்பா, அதுக்கு நீ ஒரு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையில் வச்சே சொல்லி கொடுக்குறாரு. அது முற்ற மாடாக இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணணும், ஒன்று கட்டி வைக்கணும், இல்லைன்னா அதை பத்திரமா என்ன பண்ணணும், நடத்தணும். அப்படி செய்யாமல் அது யாரையாவது போய் முட்டி அவங்க மறித்து போயிட்டாங்க, இல்லை வேற எதையாவது போய் முட்டி சேதப்படுத்திருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படி தானே, அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பெரிய பிரச்சனைக்கு வழியாக மாறி இருக்குது. ஆமென். அதனால தான் கர்த்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆமென் மோசேட்ட சொல்லி அனுப்புகிறார். இப்படிலாம் என் ஜனங்கள் என்ன பண்ணணும், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ என்ன நினைக்கணும், இந்த ஆண்டோடைய வார்த்தை தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க தங்களை ஒப்பு கொடுத்த எல்லா இஸ்ரவேலர்களையும் ஆண்டவர் பத்திரமாய் நடத்தினார். இதுக்கு யார் கீழ்ப்படியலையோ அதுக்கான தண்டனையும் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடைஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன முடிவு பண்ண போறீங்க, என் இயேசு தான் எனக்கு சொத்து அப்படி வர போறீங்களா? ஆமென். ஆதி அப்போஸ்தலர்கள் முதல்ல ஆரம்பித்த சபை எப்படி தெரியுமா ஆரம்பித்தாங்க, தங்களிடத்தில் இருந்த சொத்து பத்துகள் எல்லாத்தையும் விற்று அதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு யார் தான் வேணும், இயேசு தான் வேணும். ஆமென். அனனியா சப்பிரால் ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை வந்து கொடுத்தாங்க. அப்போ கேட்குறாரு பேதுரு, நீ கொண்டு வந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்தியா அப்படி கேட்கும்போது ஆமான்னு பொய் சொன்னாங்க. பொய் சொன்ன அந்த நிமிஷத்துலேயே மறித்து போனாங்க. அப்படி தான் முதல்ல சபையே என்ன பண்ணப்பட்டது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக எவ்வளோ காரியங்கள் நம்ம விட்டு கொடுத்து செய்கிறோம், கர்த்தருக்காக எவ்வளவு நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் நமக்கு சொத்துன்னு என்ன பண்ணிடணும், இறங்கி வந்துடணும். ஆமென். இதில் இன்னொரு மகிமை இருக்குது. வாசிங்க என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 18:20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் தனக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார். இப்போ 11 கோத்திரத்துக்கும் கானான்ல பல இடங்களை பிரித்து கொடுக்குறாங்க. இவங்க மட்டும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க, என்ன நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேதுன்னு. ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, அவங்களுக்கு நடுவில் உனக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது, நானே உன் பங்கு, நானே உன் சுதந்திரம். யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் 25,000 பகிர்ந்து கொடுத்துட்டாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் காசே என்ன பண்ணலை. அப்போ எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப பரிதாபமாக தானே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் தான் உன் பங்கு. அல்லேலூயா. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இவங்க ஒரு கோத்திரம் மட்டும் பிரிச்சிருக்கிறாங்கல்ல, இப்போ மீதி 11 கோத்திரம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கடவுளுக்குன்னு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ அது எல்லாமே யாருக்கு தான், இந்த லேவி கோத்திரத்துக்கு தான். சத்தம் முரலே சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தம் முரலே சொல்லுங்க. ஆமென். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 25,000 ரூபாய் ஒரு வேலை கொடுக்கணும்னா 2,500 ரூபாய் தசமமாக கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பண்ணணும், ஆகணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஆண்டருக்கு ஏதாவது இவ்வளோ பெரிய தொகை எனக்கு ஆண்டர் கொடுத்துருக்குறாருன்னு ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு 5,000 ரூபாய் ஆண்டர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் 5,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 20,000 ரூபாய் ஆச்சு. இந்த 2,500 ரூபாய் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு, 10,000 ரூபாய் ஆச்சு. மொத்தம் 30,000 ரூபாய். அவங்களாம் 25,000 ரூபாய், ஒன்றுமே வாங்காதவங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு. நான் சொல்கிறது பேருக்கு புரியுது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக எதை இழந்தீங்களோ அதை உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அந்த லேவி கோத்திரத்துக்கு 11 கோத்திரமும் வந்து தசம பாகம் செலுத்தி ஆகணும். ஏன்னா அவங்க தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க அவங்க தான். ஆண்டவருக்கு கொண்டு வருகிற படையெல்லாம் யாருக்கு தான், சத்தம் முறையிலே சொல்லுங்க. ஒரு கோத்திரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆட்டை வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் இருக்கிற முன்னந்தொடைய யாருக்கு தான் கொண்டு வரணும்,
படிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு, தெரியல உங்களுக்கு. அதில் இருக்கிற முன்னந்தொடைய ஆசாரியர்கள் கொண்டு வந்து வைக்கணும். அது இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அவ 11 முன்னந்தோட என்ன பண்ணியிருக்கோம் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்போ ஒரு பெரிய விருந்தே இந்த லேவியருக்கு என்ன பண்ணிருக்குது, காத்திருக்குது. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்களுக்கு ஆண்டவர் மாத்திரமே போதுன்னு வந்தா, ஆமென், யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சும்மா விட்டுரு வராங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ உதாரணமாக திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கணவன் கையில் மனைவி கையை பிடிச்சி கொடுத்துட்டு கணவனை பார்த்து சொல்லுவாங்க, இனி உமக்கு வருகிற எல்லா சொத்தும் யாருக்கு தான் உரியது? யாருக்கு தான் உரியது? உன் மனைவிக்கு தான் உரியது. அல்லேலூயா. சும்மா வந்து மொத்தத்தை ஆட்டை போட்டு போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். அப்படி கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாரு. கணவனால் என்ன பண்ண முடியாது, தனக்கு இல்லைனாலும் மனைவி பிள்ளைகளுக்கு செஞ்சுதான் அவர் என்ன பண்ணலாம். அவர் வயிறு காஞ்சாலும் பிள்ளைங்க வயிறு என்ன பண்ண முடியாது, காய வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருக்காக நம்ம விட்டுட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வீட்டில் அவர் தான் அண்ணனாக இருந்திருப்பார், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்திருப்பார், உடன் பிறந்த தங்கச்சி தம்பிக்கெலாம் ரொம்ப இருந்திருப்பார். இப்போ கல்யாணம் கட்டினவுடனே என்ன ஆகிடும், ஐயோ எல்லாமே தலைகீழ இடம் போயிடும். எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்குதோ, என்ன என் பையன் என்ன பார்க்க மாட்றான், என்ன எங்கள் அண்ணன் என்ன பார்க்க மாட்டுறாரு. ஆமேன். இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. என் பழைய சர்ச்சில் பாஸ் சொல்லுவார், கல்யாணத்தில் ஒவ்வொரு கல்யாணத்தில் சொல்லுவார், ஒரு மாமியார் மருமகளை குறித்து 2வது நாளே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க பாஸ்டர்கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட்னா, பாஸ்டர் வந்த 2 நாள்லையே என் பையனை முந்தானைக்குள்ளே முடிச்சுட்டா பாஸ்டர். முந்தானைக்குள்ளே என்ன பண்ணிட்டாலா, முடிச்சிட்டாலாம். அவன் இப்போ பாஸ்டர் சொன்னாரா அந்த அம்மாட்ட, ஏம்மா ஒன்றால் 25 வருஷம் செய்ய முடியாத விஷயத்த 2 நாளில் வந்து அவன் செஞ்சிருக்கிறாள்ல, அவளை இன்னும் உற்சாகப்படுத்துப்பா அப்படின்னு சொன்னாரா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ, எனக்கு அவர் மாத்திரம் போதும், எனக்கு அவர் தான் சொத்து, அவர் தான் போதும்னு இந்த உலக மேன்மைகள் எதெல்லாம் இழக்கிறோமோ அதெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுப்பதற்கு என் இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த லேவியர் கோத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் உன் பங்கு, நான் உன் சுதந்திரம். நீங்கள் என்ன ஆகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்துலேருந்தும் ஆமென் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருவாங்க, வண்டி வண்டியாக கொண்டு வருவாங்க, தட்டு தட்டாக கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆமென். உங்களுக்கு ஆசை வரும், நம்ம சொத்து பத்திரம் என்ன பண்ணிடலாம், ஆண்டருக்கு எழுதி வச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் பல மடங்கு தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், ஆமென், நான் ஒரு உலக வேலையில் போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் என்றைக்கு இந்த ஆண்டருடைய ஊழியத்துக்கு வந்தேனோ என்னை ஆண்டவர் ராஜா மாதிரி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்காக எதையும் இழக்க துணிந்து வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். 3 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். எல்லாமே இந்த வேத வசனத்தை அடிப்படையாக தான் இருக்குது. அக்கினிமயமான பிரமாணம், அவருடைய வார்த்தையினால் நாம் போதனை அடைய வேண்டும், அவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு போதும் என்று நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்திலிருந்து இனி வர்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த வேதத்தின் மேலே இரவும் பகலும் தியானமாக இருங்கள். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென். படிக்க தெரிந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணும், வாசிக்க சொல்லணும். அப்போ தான் நீங்கள் இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு தெரியும். இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் இப்படி தான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, ஐயா எனக்கு படிக்க வராது ஐயா, ஒன்றுமே தெரியாது ஐயா. ஐயா தெரிஞ்ச ஆள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க ஐயா. ஆமென். கூப்பிட்டு வாசிக்க சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வேதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு சொல்கிறத என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் செய்யணும்னு நினச்சா செய்யலாம். அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சதம் முறையில் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.